வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது யார் யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மொத்த வேக்கன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா 1400 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1429 வேக்கனில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அதிகப்படியான சான்சஸ் அப்படின்றது இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த மொத்த வேக்கன்சியோட எண்ணிக்கை அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க 1429 தான். ஓகே, இதில் இந்த என்ன சொல்கிறதுனா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்னு ஒரு சில கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்சி கேட்டகரியில் 43 ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, எஸ்டியில் 10 ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு சிலருக்கு இருக்குது. அது யாரெல்லாம்ன்றதை பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21 யூனிட் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கிற 21 யூனிட், அதாவது இதுதான் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை தெரிஞ்சுக்கணும். அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் என்டமாலஜி, பாராசிட்டமாலஜி அப்படின்ற மாதிரி, ஹைஜீன், இந்த மாதிரி 21 டாபிக் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 21 டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்கிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 150 கொஷின்ஸ் அந்த ரேஞ்சில் மொத்தமாக உங்களுக்கு 3500 கொஷின் அப்படின்ற ரேஞ்சில் வரும். ஸோ இந்த 3500 கொஷினில் இருந்து உங்களுக்கு 100 கேள்வி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஸோ 3500 கேள்விகளை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 70 to 80 கேள்விகள் சாலிடாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு தியரியாக படிக்கணும் அப்படின்னா இருக்கிற 15 நாள் தான் இருக்குது. 15 நாளில் தியரியாக படிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த 3500 கொஷினை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 70 to 80 கொஷின் இதிலருந்தே கவர் ஆகிடும். நீங்கள் வேறு எதையுமே படிக்காமல் தாராளமாக 70 மார்க் 80 மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். அது உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே வரக்கூடிய ஒரு மதிப்பு. ஸோ சாலிடாக அந்த 3500 கொஷினில் இருந்து உங்களுக்கு 70 to 80 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா போதும். இதுவே கட் ஆஃபில் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றத பெற்றுத்தரும். ஸோ இப்போ இதில் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 4% அப்படின்னா 4 தானே அப்படின்லாம் யாரும் நினைக்க தேவையில்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 1429 ஒரு 1400ன்னு வச்சுக்கிங்க. 1400ன்னு வச்சிங்கன்னா 1% உங்களுக்கு 14 காலி பணியிடம் அப்படின்றது இருக்கும். ஸோ 14 காலி பணியிடம் அப்படிங்கிறது 1% இருக்குது அப்படின்னா 4% அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 56 போஸ்டிங். ஸோ இப்போ இந்த 56 போஸ்டிங் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 56 நபர்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்களா, அதற்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா இருக்கா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு இதுதான். ஸோ மேபி இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்து அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். அதில் கொடுத்துருக்காங்கள பாஸ் மார்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் மார்க்கை டச் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் ஒரு ஹை மார்க் வாங்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும், அவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி எந்த கேட்டகரியில் என்ன கம்யூனிட்டியில் வந்தாலும் சரி உங்களுக்கு இதில் முழுக்க 100% ஜாப் அப்படிங்கிறது இந்த நபர்களுக்கு கிடைக்கும். வெறும் தகுதி மதிப்பெண்கள் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய எஃபெக்டிவ் அப்படின்றது இருக்குமான்றது சந்தேகம்தான். என்ன காரணம் அப்படின்னா 12th வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பிஎஸ்டிஎம் இருக்கும். அடுத்து இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% தமிழ் வழி கல்வி தான். இதில் ரெண்டு விதமாக இருக்கும். அதாவது 1 to 12 இங்கிலீஷ் படித்தவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் தமிழில் படிச்சிட்றாங்க. 1 to 12 தமிழில் படித்தவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போயிட்டு இங்கிலீஷில் படிச்சிட்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பிஎஸ்டிஎம்மில் வர முடியாது.
என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் நீங்கள் தமிழில் தான் முடிச்சிருக்கணும். 1 to 12 வரைக்கும் தமிழில் தான் முடிச்சிருக்கணும். அதுதான் வந்து இங்கே எஃபெக்டிவ். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 12th வரைக்கும் ஒரு 70 to 80% நபர்கள் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இது வந்து 12th தமிழ் படிச்சிருப்பாங்க. பட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போகும்போது இங்கிலீஷில் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி அடிபட்டவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மற்ற நார்மல் கேண்டிடேட்டை விட பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ஒரு 10 மதிப்பெண்கள் கம்மியாக, அதாவது எவ்வளோ கட் ஆஃப் வரும், என்ன வரும், ஏது வரும்ன்றது எனக்கு தெரியாது. நம்ம எக்ஸாம் எழுதுனா தான் எந்த மார்க் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அவங்கள விட ஒரு 10 மார்க் கம்மியாக வாங்கினா போதும். அது வந்து இப்போ மேபி மற்ற நபர்களுக்கு ஒரு 60 வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 50 எடுத்தால் போதும். மற்ற நபர்களுக்கு 70 வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 60 எடுத்தால் போதும். இல்லை 90 வருது அப்படின்னா நீங்கள் 80 எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன மதிப்பெண்கள் வருதோ அதில் ஒரு 10 மார்க் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து தேர்வு எழுதிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதாவது பேட்ச் வைஸாக உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக உங்களுக்கு தேர்வு நடக்கிறதுனால அதை நார்மலைசேஷன் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அதை வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது இப்போ ஒரு 3-4 விதமாக கொஷின்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கிங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக காலையில் ஒரு பேட்ச் ஏ அப்படின்றவங்க, மார்னிங் ஒரு பேட்ச் பி அப்படின்றவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ தேர்வு கஷ்டம், இவங்களுக்கு யாருக்கு வந்து தேர்வு கடினம், யாருக்கு ஈஸி, இது எல்லாத்தையுமே பார்த்து நார்மலைசேஷன் அப்படின்றது மார்க் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பிஜிடிஆர்பி தேர்வுகளில் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு இப்போ வரைக்கும் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மதிப்பெண்கள் அதாவது இப்போ ஒரு 90 வாங்கியிருக்கிறவங்க எக்ஸாம் ரொம்ப ஈஸி. இப்போ அதான் ஏ பேட்ச் நார்மலாக மார்க் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 90 வாங்கியிருக்காங்க. பி பேட்சில் எல்லாருமே 60 தான் வாங்கியிருக்காங்க. ரொம்ப தேர்வு இந்த பி பேட்ச் எழுதினவங்க ரொம்ப கடினம், ஏ பேட்ச் எழுதினவங்க ரொம்ப ஈஸி அப்படின்னா இந்த இதில் ஏ பேட்சிலேருந்து ஒரு நபர் போய் தேர்வு எழுதி 90 மார்க் போடுறாங்க அப்படின்னா அவருக்கு ஃபைனலாக வரும்போது 80 மார்க் தான் வரும். இங்கே வந்து ஒருத்தர் 60 மார்க் வராரு அப்படின்னா ஃபைனலாக அவருக்கு வரும்போது 80 மார்க் போடுவாங்க. ஏன் இப்படி அப்படின்னா அதுதான் நார்மலைசேஷன். ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் மார்க் வர்ற மாதிரி அவங்க அதை வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஆவரேஜாக இந்த ரேஞ்சில், அதாவது 90 இந்த 60 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நார்மலைசேஷன் பண்ணி ரொம்ப ஈஸியாக தேர்வு எழுதினவங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ணுவாங்க, ரொம்ப கடினமாக தேர்வு எழுதினவங்களுக்கு மார்க்கை கூட்டுவாங்க. ஸோ இது வந்து நார்மலைசேஷன். இந்த மெத்தட் வந்து இந்த எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பற்றின முழுமையான விளக்கமெல்லாம் வந்துட்டு நம்ம தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போயே பார்த்தோம்னா கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் இப்போ வந்து மெட்டீரியல் தேவை அப்படின்ற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 750 வரும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். தேவை இருக்கிற நபர்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.